ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்தீஸ் ஃபோட்டோ பக்கெட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம முடி சம்மந்தமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு பார்க்க போகிறோங்க. ஆமாம், 30 வயசு ஆகிடுச்சினாலே இந்த வெள்ளை முடியெலாம் ஈஸியாக வந்துடும். எனக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படியும் நம்ம டை அடிக்க போகிறோம். டை அடிக்காமல் நேச்சுரலாகவே அது கருப்பாக வச்சுக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே வந்துட்டு இந்த எண்ணெயை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, நிறைய டிப்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் போய் பெருசாக பைசா கொடுத்து எதுவும் வாங்க வேண்டிய பொருள் நான் சேர்க்கலை. ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான் சேர்க்க போகிறோம். கருவேப்பிலைங்க. கருவேப்பிலையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சாப்பாட்லேயுமே குழம்புலையுமே போடும்போது தூர எடுத்து வச்சிடறோம், சாப்பிட்றது கிடையாது. பட் அப்படி நம்ம சாப்பிட்டாலே நமக்கு ரொம்ப நல்லதுன்றதை பெரியவங்க அந்த காலத்துலேயே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம். காய்கறி வாங்கும்போது ஃப்ரீயாக கிடைக்கிற கருவேப்பிலையை இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். ஸோ சூடு பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையை அப்படியே அதில் போட்டாச்சு. கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் நான் வச்சுருக்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சு போயிடும், ஒரு மாதிரி கருப்பாயிரும், நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா அடங்கிடும். அந்த எண்ணெய் ஹீட் ஆகாது, நுரையெல்லாம் பார்த்திங்கன்னா அடங்கிடும். ஸோ வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த எண்ணெயை இப்படியே நம்ம தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கூட வந்துட்டு நான் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேங்க. ஸோ கருஞ்சீரகம் நான் வேறு ஒரு விஷயத்துக்காக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு இருந்துச்சு. அதனால் அதை வந்து நான் கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவு தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப கிடையாது. அது லைட்டாக சேர்த்தாலே இந்த மாதிரி கலர் கொடுக்கும். அது செம்ம டார்க், நல்ல டார்க்காக இருக்கும், அடர்கருப்பு அது. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இதை வந்துட்டு நம்ம இப்போ வந்து அழகாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா க்ளீனாக இருக்கிற ஒரு கிளாஸ் ஜாரில் நான் வந்துட்டு மாற்றிக்கிறேன், கூல் டவுன் ஆனதுக்கப்புறம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட எண்ணெய் சூப்பராக ரெடி ஆயாச்சு. முடி கொட்டுறது நிற்கிறதுக்காகவும் முடி நல்லா வளர்கிறதுக்காகவும் நான் இன்னும் இது கூட நிறைய பொருள் சேர்த்து இந்த எண்ணெயை ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கான வீடியோ வந்துட்டு ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்கணுன்றவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பாருங்கள். பட் நமக்கு ஜஸ்ட் இந்த ஒரு பொருள், இந்த கருவேப்பிலை மட்டுமே போதுமானது. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் நிஜமாக சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயை வந்துட்டு தடவுறதுக்கு முன்னாடி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தலையில் தடவுறது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை நமக்கு கொடுக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு நைட்டு நம்ம தடவிட்டு தூங்கிட்டோன்னு வைங்களேன், காலையில் இந்த தலையில் இருந்து முகம் ஃபுல்லாக எண்ணெய் வடிகிற பிரச்சனை இருக்காது. நமக்கு பிரச்சனை இல்லை. நைட்டு பாட்டுக்கு நம்ம தூங்கிடலாம், அது பாட்டுக்கு தன்னோட வேலையை பார்க்கும். பொதுவாக நம்ம எல்லாருமே வகுடு எடுத்து தான் தலை சீவுவோம். ஒன்று நேர் வகுடாக இருக்கும், இல்லைனா சைடு வகுடாக இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நிறைய எண்ணெய் வைக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கே தெரியாமல் நம்ம டைட்டாக தலைமுடியை இழுத்து சீவும் போது அந்த இடத்துல நிறைய ஹேர் லாஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல நிறைய கவனமாக நல்லா எண்ணெய் வச்சுக்கிறது நல்லது நமக்கு. நான் இந்த ஆயில் மசாஜுக்காக 3 நாளை ஒதுக்கி வச்சுருக்கேங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைங்க. புதன்கிழமை வந்து கொஞ்சம் நம்ம ஞாபகமாக வச்சுக்கணும். வெள்ளிக்கிழமை எப்படியோ நம்ம எல்லோரும் மேக்ஸிமம் தலைக்கு குளிச்சிருவோம். ஸோ வியாழக்கிழமை நைட்டு தேய்ச்சிக்கலாம், வெள்ளிக்கிழமை குளிச்சிக்கலாம். சேம் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும், இல்லைனாலும் வீட்டில் இருக்கோன்றதுனால தலை குளிச்சிக்கலாம். ஸோ சனிக்கிழமை நைட்டு தேய்ச்சிக்கலாம். இந்த 2 நாளும் நமக்கு ஈஸியாக போயிடுவோங்க. பெருசாக நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ தலைமுடி ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சுங்க. கொண்டையை போட்டுட்டோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், பட் பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே தானே இருக்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுங்க, நிறைய எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த மண்டையெல்லாம் தெரியுது, அந்தளவுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் நான்.
நான் கண்டுபிடிச்ச இந்த நல்ல விஷயத்த என்னோட விட்டுறக்கூடாது இல்லையாங்க. அதனால தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சொல்லிக் கொடுப்போங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட என் பையன் தலையிலயும் வந்துட்டு இந்த எண்ணெயை பூசியாச்சு. முதல்ல ஒழுங்கா நின்ன பையனுக்கு வந்து அந்த கருஞ்சீரகம் வாசனை வந்துருச்சோ என்னவோ தெரியல. எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாப்புல. பட் சொல்லிக் கொடுத்து புரிய வச்சேன். இல்லைப்பா இது வந்துட்டு வெள்ளை முடியெல்லாம் வராமல் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லவும் புரிஞ்சுக்கிட்டாப்புல. பிடிங்க பிடிங்க அவளை பிடிங்க. தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த என் பொண்ணையும் நான் விட்டு வைக்கல, வாப்பாப்பான்னு சொல்லி அவளுக்கும் தலையில் எண்ணெயை தேய்ச்சி விட்டாச்சுங்க. இது எல்லாமே சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். போகலாம் வாண்ணே மம்மி, போதும் வா. ஏய் ஐயோ எவ்வளோ ஊற்றிக்கிட்டு இருக்க. ஏய் போதும் போதும் போதும், நட நட சீக்கிரம் நட. ஏறு ஏறு ஏறு. முடி வந்துட்டு நல்லா கருப்பாக இருக்கிறதுக்காக எங்கள் அம்மாட்ட டிப்ஸ் கேட்டேங்க. அவங்க வந்து இந்த கருவேப்பிலை தொகையல் இல்லை கருவேப்பிலை சட்னி, இந்த கருவேப்பிலை பொடி அது மாதிரி கலந்து சாதத்தில் வச்சுனாலும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாமே கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, யாராவது செய்து கொடுத்தாலும் சாப்பிட்லாம், நம்மளே உட்காந்து செய்து சாப்பிடணும், இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு பத்திரப்படுத்தணுமேனு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் கடைசியாக என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, கருவேப்பிலையாகவே பச்சையாகவே எடுத்து மென்று முழுங்கிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வேலை பெருசாக ஒன்றும் இல்லை, நமக்கு மறக்க போகிறதும் இல்லை, வேஸ்ட் ஆக போகிறதும் இல்லை, எப்படியும் ஃப்ரிட்ஜில் இருக்கும். அதை ஒரு 4-5 கருவேப்பிலையை மட்டும் எடுத்து காலையில் ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே வாயில் போட்டு மென்று தண்ணியை குடித்து முழுங்கிடுறேங்க. நிஜமாகவே சொல்கிறேன், 1 வீக்காக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இது மருந்து மாத்திரையெல்லாம் இல்லைங்க, எத்தனை நாள் வரைக்கும் டாக்டர் இதை சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறதுக்கு. ஸோ எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் சாப்பிட்லாம். நல்லது நடந்தால் நல்ல விஷயம் தானேங்க. 2 பிள்ளைங்கள வச்சு மேனேஜ் பண்ணணும், வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், இதுக்கு நடுவில் இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் பத்தலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.